இந்த டோர்னமெண்ட்டோட ஒரே செமிஃபைனல் களப்பக்காடு வர்சஸ் மாங்குடி. ஸோ கண்டிப்பாக மேட்ச்சு மோஸ்ட் அவாய்டட் மேட்சாக இருக்கும். ஸோ வீவர்ஸ் இந்த மேட்ச் பார்க்குறவங்க இதுக்கு முந்தின மேட்ச் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா ஒரு முரட்டு மேட்ச்சு 24க்கு 25 அடிக்கணும் அப்படிங்கிற நிலமையில பவுலிங் டீம் சூப்பராக மேட்சை பந்து போட்டு ஒரு மாதிரி ப்ரெஷருக்கு கொண்டு போயிருப்பாங்க. லாஸ்ட் பால் வரைக்கும் மேட்ச் போயிருந்துச்சு. ஸோ இந்த மேட்சை பார்க்குறவங்க அந்த மேட்ச்சு பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. டைம் கிட்டத்தட்ட 4 மணிட்டு ஆயிடுச்சு. ஆனாலும் ஓவர்ஸில் எந்த சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா செமிஃபைனல் 2 நல்ல டீம் அப்படிங்கும்போது ஸோ மேட்ச்சு நிறையா ஓவர் கொடுத்து நல்லா நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓனி பேட்ஸ்மேனா எங்கள் ஸ்ட்ரைக்கில் ராஜ்கமல், நான் ஸ்ட்ரைக்கில் விக்கி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண குமரேசன் சம்பளம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சு. முன்னாடியே குத்தி வந்த காரணத்தினால கீப்பரால் பிடிக்க முடியல. டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு குமரேசன். பாலோட செகண்ட் ஒன் பால் வந்த பக்கமாக ஆனார். அங்கே ஃபீல்டர் கைக்கு சரியான பாஸாக போன காரணத்தினால பிடிக்க முடியல. கிராண்டட் 2-ஆக போயிடுச்சு. ஸோ இங்கே நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு ஃபஸ்ட்லேயே லைஃப் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பாலோட தேர்ட் ஒன் நேருக்கு நேர் இந்த முறை அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா ஃபீல்டர் விட்டு பிடிச்ச பார்த்துருக்காரு. பாபு நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க. நிதானமாக விட்டு பிடிச்சிருக்காரு. இந்த பால் வரேன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் குயிக்காக டெலிவரி. பேட்டை குயிக்காக எடுத்திருந்தாலும் கனெக்ட் பண்ண முடியல. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. அனதர் டாட் பால் ஃப்ரம் குமரேசன். பாலோட ஃபிஃப்த் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை தெளிவாக காலை போட்டிருக்காருங்க. ஸோ காலில் போட்டு போயிருக்கு. அனதர் டாட் பால் ஃப்ரம் குமரேசன். முதல் ஓவரில் 2 நல்ல பேட்ஸ்மேனை வச்சு 3வது டாட் பாலை இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. முதல் ஓவரோட லாஸ்ட் 1 மோர் பால் விட்டு தட்ட பார்த்தாரு. ஆக இன்னொரு டாட் பாலுங்க. எக்ஸலண்ட் ஓவர். சூப்பர்வாக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. முதல் ஓவராக இங்கே குமரேசன். முதல் ஓவருக்கு 3 ரன் அடிச்சிருக்காங்க மாங்குடி. 4 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே குமரேசன். நல்ல ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காரு. பட எங்கள் கவி ஃபர்ஸ்ட் ஒன் லோ கேப்டாக போட்டிருக்காரு. நல்லா போட்டிருக்காரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் கவி. செகண்ட் ஒன் போன பால் ஒரு வைட். பேக் டு பேக் 2 வைட் போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் டாட் பால் கொடுத்துருக்காங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் பால் வந்த பக்கமாக அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா ஃபீல்டர் அஜி அவரை தாண்டி போயிடுச்சு. முன்னாடி அந்த தந்தி முறை இருந்ததுனால கன்ஃபியூஸ் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 6 இங்கே பதிவு பண்ணியிருக்காரு ராஜ்கமல். பாலோட நெக்ஸ்ட் ஒன் போன பாலில் சூப்பரான ஒரு ஆறுங்க. உடச்சி போட்ட பால் அங்கே பிகைந்த ஸ்டம்பில் ஆளே இல்லை. பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. ஃபுல்லாக வெயில் அடிக்குது. எங்கே போனுச்சுன்னே தெரியல. ஒரு பவுண்ட்ரி போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. ஸோ முன்னாடியே வந்து மோதி பார்த்துருந்தா மட்டும்தான் இந்த பாலில் ஸ்டாப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு இங்கே ராஜ்கமல். பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால் அடிச்சிருக்காரு. தாண்டி போகுதான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டரே இல்லைங்க. அனதர் ஒன் 6. இந்த ஓவரில் 2 பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு ராஜ்கமல். நெக்ஸ்ட் ஒன் 2 ஓவருக்கு 25. ஒரு படா வெரேசன் பவுலர் எங்கள் பாபு. ஃபர்ஸ்ட் ஒன் லோ போட்டு அசன பால் கவர்ஸில் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கவி நல்லா ஸ்டாப் போகிறேன். நெக்ஸ்ட் ஒன் நிறைய ஃபீல்டிங் சேஞ்சுக்கு அப்புறம் செகண்ட் ஒன் காலில் பட்டா பேட்டில் பட்டா வந்துதான் தெரில. பிகைந்த ஸ்டம்பில் பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. அனதர் ஒன் பவுண்ட்ரி ஃப்ரம் ராஜ்கமல் பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து தெளிவாக போட்டிருக்காருங்க. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே பாபு. நெக்ஸ்ட் ஒன் அகைன் லோ கேப்டாக போட்டிருக்காரு. வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு இந்த முறை பாபு. பேக் டு பேக் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளிக்கு மாதிரி அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக அது தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். தாண்டி போயிருக்கு. ராஜ்கமல் பேட்லேருந்து வர அனதர் ஒன் 6. 3 பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு இது வரைக்கும் ராஜ்கமல். பாலோட நெக்ஸ்ட் ஒன் தரையோட தரையாக போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப்புங்க. அதிகபட்சம் சிங்கிளாக தான் இருக்கும். இந்த பால் 3 ஓவருக்கு 37 அடிச்சிருக்காங்க மாங்குடி. 10 ஓவர் போட எங்கள் நவீன் பாபு 6க்கு 6 அடிக்கணும் அப்படிங்கிற மேலே போன மேட்ச் போட்டு கொடுத்த இந்த பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் லோ கேப்டாக போட்டிருக்காரு. நல்லா போட்டிருக்காருங்க. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நவீன் பாபு. செகண்ட் ஒன் உடச்சி போட்ட பால் ஃபுல்லாக மறுக்கி போய் அடிச்சிருக்காரு. பவுண்ட்ரி போகுதான்னு பார்த்தா நல்லா ஸ்டாப்புங்க. எக்ஸலண்ட் ஃபீல்டிங்கை போட்டாங்க அஜிமா. நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு 3 ரன்னை ஸ்டாப் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பால் வரேன். நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைக்கிளாக விக்கி. அதிகமான பால் நான் சைக்கிளில் தாங்க நின்ட்டாரு.
ராஜ்கமல் தான் நிறைய ஸ்ட்ரைக் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி போய் அடிச்சிருக்காரு. சூப்பர்வான ஒரு 6 அந்த கருவையில் போய் அடிச்சிருக்கு. ராஜ்கமல் பேட்லேருந்து வர 4வது 6. ஸோ மொத்த மேட்சுக்கு சேர்த்து இந்த மேட்ச் ஆடி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் ராக்கெட் ராஜ்கமல். பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் உடைச்சு போட்ட பால் தரையோட தரையாக தான் போகுது. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. நல்ல ஸ்டாப். ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் காலில் பட்டு போயிருக்கு. அதிகபட்சம் இந்த பால் சிங்கிளாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கீப்பரும் பவுலரும் விரட்டி போயிருக்காங்க. பேக்கப் தெளிவாக சரண் வந்திருக்காருங்க. ஒரு ரன். 4 ஓவருக்கு 47 அடிச்சிருக்காங்க மாங்குடி பாய்ஸ் எல்என்பி. 47ல் கிட்டத்தட்ட ராஜ்கமல் பேட்லேருந்து 42 ரன் பதிவு பண்ணியிருக்காரு. மேட்சுக்கான 5th ஓவர் போட தன்ராஜ் அவருக்கான ஃபர்ஸ்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் பேட்டில் பட்டு வந்துச்சு. அங்கே பின்னாடி ஃபீல்டர் நவீன் பாபு நிதானமாக எடுத்திருக்காரு. ஒரு ரன். ராஜோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃப்ளிக்கு மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்த்தா விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு கவி. நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஃபீல்டர். 2 கால் பண்ணி ஓடிடுறாங்களான்னு பார்த்தா வந்துட்டாருங்க ராஜ்கமல் உள்ள. 2 ரன். போன பால் ஒரு வெடிப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை மறிச்சு அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சை பிடிச்சிருக்காருங்க. நல்ல டேக்கனாங்க. 44 ரனில் தன்னோட விக்கெட்டை இங்கே பறிகொடுத்து வெளில போகிறாரு ராஜ்கமல். முதல் 2 மேட்ச் சரியாக ஆடலை. 2 மேட்சுக்கு சேர்த்து இந்த மேட்ச் ஆடி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ஹைட் மேன் பிரசன்னா. உள்ளே போனால் ஃபர்ஸ்ட் பாலே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. கேட்சா பவுண்ட்ரியா சேவான்னு பார்த்தா சேவ் பண்ணிட்டாரு. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் கிளாசிக்காக தூக்கி விட்டுருக்காரு. பவுண்ட்ரியா கேட்சா பார்த்தா ஸ்டாப் பண்ண பார்த்தாரு. பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. ஒரு கவர் டிரைவில் பவுண்ட்ரி கொண்டு வந்திருக்காரு இங்கே விக்கி. நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்புக்கான ட்ரை தெளிவாக ஸ்கூப் பண்ணியிருக்காருங்க. ஃபீல்டர் பாலுக்கு போயிடறான்னு பார்த்தா நவீன் பாபு விரட்டி போனார். ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறாங்க. நல்ல ஃபீலிங் பட் 2 ரன் ஓட்டாங்க. 5 ஓவருக்கு 60 ரன் அடிச்சிருக்காங்க மாங்குடி எல்என்பி. 5 ஓவருக்கு 60. 6வது ஓவர் படம் எங்கள் குமரேசன் ஸ்ட்ரைக்கில் பிரசன்னா. ஃபர்ஸ்ட் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. பாலுக்கு வந்துடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் வரல. முன்னாடியே குத்திருக்குன்னு நினைக்கிறேன். 2 ரன் ஓடிடுவாங்க கண்டிப்பாக. செகண்ட் ஒன் சரியான ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் ராஜி நல்லா டேக்கணுங்க. நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. பிரசன்னா அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா எங்கள் நீலமணி. பாலை திருப்பி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் விரட்டி வந்துருக்காங்க. 2க்கான ட்ரையான்னு பார்த்தா ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் அதான் நடந்திருக்கு. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை சூப்பராக போட்டிருக்காரு குமரேசன். அனதர் டாட் பால் இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் வேகமாக போகுது. ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2க்கான ட்ரையாக நீலமணி கால் பண்ணியிருக்காரு. இங்கே பால் வந்துருக்கு. உள்ளே வந்துட்டாரு. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் 6 கேட்சான்னு பார்த்தா ஃபீல்டர் நல்லா டேக்கனாங்க கவி. நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே மாங்குடி எல்என்பி. 6 ஓவருக்கு 65 அடிச்சிருக்காங்க மாங்குடி எல்என்பி. 7th ஓவர் பட சக்தி. ஸோ லாஸ்ட்டாக நம்ம கரேஜ் பண்ண சேலன் நம்மளாம் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப விலைக்கு போயிருக்கு. ஒயிட். ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் உடம்புல பட்டிருக்கு. 1 ஓடிடுறாங்களான்னு பார்த்தா ஒரு ரன் ஓட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தால் 2 மேட்ச் நல்லா ஆடி கொடுத்த பேட்ஸ்மேன் மாலையீடு கார்த்தி இப்போ ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. ஏன்னா தெரில இந்த மேட்ச் கொஞ்சம் டிலே ஆகி இறங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் லோ கேப்டாக போட்டிருக்காரு. நல்லா போட்டிருக்காருங்க இங்கே சக்தி. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சக்தியோட. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணார். அவங்க கேட்சுக்கான சான்ஸா எஸ் சரண் நல்லா டேக்க நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. அனதர் ஒன் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே மாங்குடி எல்என்பி. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா இங்கே வல்லத்தராக்கோட்டை கார்த்தி. உடம்புல ஒரு வீடு போயிருக்கு. நீ பேட்ஸ்மேனா கார்த்தி ஆன் ஸ்ட்ரைக். விலகி போன காரணத்தினால டாட் பால் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். எஸ் நெக்ஸ்ட் ஒன் அகைன் அதே இடத்துல தெளிவாக போட்டிருக்காருங்க. பேக் டு பேக்கு. அதன் காரணமாக இங்கே டாட் பாலை மாற்றிக்கிருக்காரு சக்தி. லாஸ்ட் 1 more பால் ஃபுல்லாக மறுக்கி போய் நின்னார். அகைன் ஒரு டாட் பால். எக்ஸலண்ட் ஓவர். ஒரு யங்ஸ்டர் சக்தி சூப்பர்வாக போட்டு கொடுத்துருக்காருங்க. 3 நல்ல பேட்ஸ்மேனை வச்சு வித்தவுட் பவுண்ட்ரிஸில் எக்ஸலண்ட்டான ஓவர் கம்பேக்கிங்கான ஓவராக மாற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே 7 ஓவருக்கு 68.
இந்த ஓவரை சூப்பராக போட்டு கொடுத்துருக்காருங்க சக்தி. நல்ல ஓவர், 2 ரன்னுக்கு போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் எங்கள் பாபு. ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பரான லெக் கட்டருங்க, எக்ஸலண்டாக போட்டிருக்காரு திருக்கல் பந்து. அதன் காரணமாக இங்கே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. செகண்ட் ஒன் மறுக்கு போய் ஃப்ளிக்கு நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சான்னு பார்த்தா எஸ் நல்ல டேக்கனுங்க, உட்காந்து பிடிச்சிருக்காரு தன்ராஜ். பேசுனா எங்கள் அம்ஜத் லெஃப்ட்டு மறிச்சு அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சான்னு பார்த்தா எஸ் நல்ல டேக்கன். பேக் டு பேக் விக்கெட்டை இழக்கிறாங்க. இங்கே ஒரு மாதிரி ப்ரெஷரை ஃபில் பண்ணிக்கிருக்காங்க. கடைசி 2 ஓவர் அப்படின்னு தான் சொல்லணும். கலப்பக்காடு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா மனோஜ் ஃபுல்லாக ஒயிட் கோட்டுக்கு ஏறி வந்து நிற்கிறாருங்க. உடம்புல பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். டாட் பால் கொடுத்துருக்காங்க. அனதர் ஒன் டாட் பாலாக இங்கே பதிவு பண்ணியிருக்காரு பாபு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு. ஆனால் கிராண்டர் 2வாக தான் இருக்கும். எஸ் கிராண்டர் 2 தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் இந்த வாட்டி நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் ஆரா கேட்சான்னு பார்த்தா தாண்டி போயிடுச்சுங்க ஒரு 6. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த பேட்ஸ்மேனோட விக்கெட்டை இங்கே பாபு எடுத்துக்கிறதா கம்பேக் கொடுத்து அடிச்சிருக்காரு. கடைசி பாலில் மனோஜ் ஒரு 6. ஸோ பார்க்கலாம் இந்த 6ஓட மொமெண்ட் தான் இந்த பக்கமாக சேஞ்ச் பண்ணி தக்க வைக்கிறாங்களா அப்படிங்கிறத. செகண்ட் இன்னிங்ஸில் 77 டார்கெட் ஃப்ரம் கலப்பக்காடு. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த பக்கம் நல்ல பவுலிங் லைனப் வச்சுருக்காங்க. எல்லா மேட்சுமே சிக்கனமாக போட்டிருந்தாங்க பவுலிங்கு. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அந்த பக்கமாக ஓப்பனிங் பேட்ஸ்மனா 360 பிரதாப் அண்ட் அஜிமா ஸ்டோர் போட்டு ஸ்டார்ட் பண்ண. கடைசி பாலில் 6 அடிச்சா மனோஜ். செகண்டில் பிரதாப் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் வந்த பக்கமாக ஆடினார். அங்கே ஃபீல்டர் சங்கர் இருக்கார். நல்ல ஸ்டாப், அதிகபட்ச சிங்கிளாக தான் இருக்கும். இந்த ஒரு ரன்னோட செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு. பால் சரியான ஹைட்டு போயிருக்கு. ஃபீல்டர் பாலுக்கு ரெடியாகவே வந்திருக்காரு. ஆனால் இங்கே மிஸ்ஃபீல்டு நடந்திருக்கு. ஸோ 2 பேருமே நல்ல ஃபீல்டர் தான். பட் ஏனோ தெரில நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன், வேல்யூபிள் பேட்ஸ்மேன் அஜித்துக்கு ஏர்லேயே லைஃப் கிடைச்சிருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கிறாரா அப்படின்னு பார்க்கலாம் இந்த மேட்ச்சில். நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை சரியான பேசுங்க, தெளிவாக போட்டிருக்காரு. சுற்றி திரும்ப போகிறத முன்னாடியே கணிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் இங்கே மனோஜ். ஃபோர்த் ஒன் அகைன் சுவிட்ச் பேட்டில் பட்டு வந்துச்சு. டேரக்ட் ஹிட்டாக இருந்தால் விக்கெட்டாக இருக்கும். கொண்டுகிட்டே போயிட்டாருங்க, இங்கே அடிச்சுட்டாருங்க. ஸோ அங்கேருந்து அடித்து பார்க்காம தெளிவாக கிட்ட போய் ரன் அவுட்டாக மாற்றிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு லைஃப் கிடச்சிச்சு அஜிமாக்கு. ஸோ அந்த கேட்ச் பிடிச்சிருந்தா கூட அவர் ஒரு மாதிரி நிம்மதியாக போயிருப்பார். பட் இங்கே அன்வாண்டட் ரன் அவுட்டில் விக்கெட்டை பறி கொடுத்து வெளில போகிறாரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா விக்கெட்டர் சரண். போன மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பால்லே விக்கெட் போயிடுச்சு சரனோட விக்கெட். இந்த மேட்ச் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஹைட்டு போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை. ஃபீல்டர் வர முடியுதான்னு பார்த்தா மனோஜே போயிருக்காருங்க. ஸோ அடுத்த விக்கெட்டை எடுத்து கொடுக்குறாரு. 2 மேட்ச்லையுமே சரனோட விக்கெட் ஃபர்ஸ்ட் பால்லே பறி போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 2 நீ பேட்ஸ்மேனா தேவான் ஸ்ட்ரைக் எடுத்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்த்தா ஹைட்டு போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் நல்ல டேக்கனுங்க. அங்கே 3வது விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. முதல் ஓவரில் மேட்சோட மொமெண்டத்தை அப்படியே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே ஷோக் மனோஜ் அப்படின்னு தான் சொல்லணும். முதல் ஓவருக்கு 4 ரன் அடிச்சிருக்காங்க, 3 விக்கெட்டை இழந்து. ஃபர்ஸ்ட் ஒன் லெஃப்ட் போயிருக்கு. பேட்டிங் சேஞ்ச் பண்ணி பிடிக்கிறாரு. செகண்ட் ஓவர் பட விக்கி தெளிவாக போட்டிருக்காங்க. போன பால் ஒயிட். இந்த மாதிரி நல்லா கம்பேக்ட் டாட் பால். செகண்ட் ஒன் அகைன் குயிக்கர் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காருங்க. பேக் டு பேக் முதல் 2 பாலில் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே விக்கி. நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால் அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் பால் குத்தி ஸ்டாப் ஆயிடுச்சுங்க அந்த இடத்துல. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்பில் தட்டிட்டு போயிருக்கு. சரியான வேகங்க. பேட்ஸ்மேன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, விலகி நின்னார். செல்லமாக தட்டிட்டு போயிருக்கு. விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு எங்கள் விக்கி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா பாபு ஆன் ஸ்ட்ரைக். டிஃபன்ஸ் பாயிண்ட்ஸ் எடுத்து போயிருக்காரு. கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. பின்னாடி கார்த்தி இருக்காரு. ஒரு ரன். 2 ஓவருக்கு 9. இந்த ஓவரையும் வித்தவுட் பவுண்டரிஸில் போட்டிருக்காங்க. தேர்ட் ஓவர் பட பிரச்சனை ஸ்ட்ரைக்கில் பாபு ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கரான வேகங்க. திரையாக தான் போயிருக்கு. அம்ஜத் பாய் வந்திருக்காரு பாலுக்கு. ஒரு ரன். அகைன் இங்கே பேட் சேஞ்ச் பண்ணுறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக பிடிக்கிறாரு. திரையாக போயிருக்கு. 2க்கான ட்ரையான்னு பார்த்தா ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுவாங்க. அதன் காரணமாக ஸ்டாப் ஆகிருக்காங்க 1ஓட பாலோட. நெக்ஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு பாபு. அங்கே கிளியர் பண்ணுதான்னு பார்த்தா ஃபீல்டர் ஸ்டாப் பண்ண பார்த்தாரு விக்கி. அவரை தாண்டி போயிடுச்சுங்க. 6 பாபு பேட்லேருந்து ஒரு 6 ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். பாபு பேட்டிங்கில் ஒரு 6 அடிச்சிருக்காரு. போன பாலில் அதை செக் பண்ணிட்டு பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அகைன் அடிச்சிருக்காரு. ஹைட்டு போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை. அங்கே ஃபீல்டர்
பிரசனாவே பாலுக்கு போயிருக்காருங்க. நல்ல கேட்ச். பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேன் அடுத்த பால்லே விக்கெட்டு. 5வது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே கலப்பக்காடு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா எங்கள் தன்ராஜ். நெக்ஸ்ட் ஒன் பேட் எடுத்தார். அதை விட வேகமாக போட்டிருக்காரு அப்படின்னு தான் நாங்கள் சொல்லணும். ஃபுல் பேஸாக காட்டியிருக்காரு இந்த பாலில் எங்கள் பிரசனா. நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர். போன பாலில் அவரோட ஃபுல் வேகத்தையும் காட்டினா இந்த மாதிரி ஐடியாவாக ஸ்லோயராக போட்டிருக்காரு. அதன் காரணமாக இங்கே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. டாட் பாலோட 3வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவருக்கு 15 அடிச்சிருக்காங்க. ஒருத்தர் பட விக்கி குயிக்காக டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. ஓகேடா செகண்ட் ஒன். பால் வந்த பக்கமாக ஆடி இருக்காரு. எங்கள் பிரசன்னா பாலுக்கு போயிடுறாருன்னு பார்த்தா விரட்டி போயிருக்காரு. நல்ல ஸ்டாப் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் டாட் பால் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி மேஜிக்கல் டெலிவரியாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் படைச்சு போட்டிருக்காரு. அங்கே கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா கார்த்தி அண்ட் விக்கி போனாங்க. கார்த்தி லிவிட்டு கேட்டு நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. இங்கே தன்ராஜ் அவரோட விக்கெட்டும் பறி போகுது. 6வது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே கலப்பக்காடு கேசிசி. நியூ பேட்ஸ்மேனா எங்கள் கவி விக்கியோட. நெக்ஸ்ட் ஒன் கேட்சுக்கான சான்ஸாக கார்த்தி பாலுக்கு போயிருக்காரு. அகைன் நல்ல டேக்கன். பேக் டு பேக் 2 கேட்சை பிடிச்சிருக்காரு. பேக் டு பேக் 2 விக்கெட்டை எடுத்திருக்காரு எங்கள் விக்கி. 7வது விக்கெட்டை இழக்கிறாங்க இதோட கலப்பக்காடு. சொன்னால் எங்கள் நவீன் பாபு போன மேட்சோட கேம் சேஞ்சர். இந்த மேட்ச்சில் ஏதாவது பண்ணுறாரான்னு பார்க்கலாம். தள்ளி போயிடுச்சு. இல்லைனா கார்த்தி விக்கெட்டுக்கான சான்ஸ் ஆகியிருந்திருக்கும். கார்த்தி பாலை பிடிச்சிருக்காரு. இந்த டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. எக்ஸலன்ட் ஓவர் ஃப்ரம் விக்கி. அடுத்த ஓவர் போட எங்கள் கார்த்தி 2 ஸ்டெப்பில் போகிறாரு. சூப்பராக திருப்பி இருக்காருங்க. வெள்ளை குத்தி உள்ள டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் சுச்சிகிட் திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. சுச்சிகிட்டுக்கு பேர் போனால் 360 பிரதாப் சுச்சிகிட்டில் ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு. Second one. நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுச்சிகிட் இந்த முறை இழுத்து போட்டிருக்காரு. நல்ல ஸ்டாப் ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. அங்கே பிரசன்னா ஒரு மாதிரி வந்தார். ஜாலியாக கேட்சை விட்டார். ஒரு ரன். போன பாலில் ஒரு வீடு போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் சுச்சிக்கு திரும்பி அடிச்சிருக்காரு. அகைன் ஒரு 6 அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் சூப்பராக போயிருக்காங்க. 2 சுச்சிக்கு திரும்பி இந்த ஓவரில் 6ஆக மாற்றிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுச்சிக்கு ஃபீல்டர் கையில் போகுதான்னு பார்த்தா அங்கே பிரசன்னா இந்த முறை கேட்சை தெளிவாக பிடிச்சிருக்காரு. 6 அடித்த பேட்ஸ்மேனா அதே ஓவரில் விக்கெட் எடுத்திருக்காரு இங்கே கார்த்திக். 6 ஓவருக்கு 32. 7வது ஓவர் பட நவீன் பாபு பேட்டிங் வரவும் பிரச்சனை நான் போட்டே ஆவேன் அப்படின்னு இந்த ஓவருக்கு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் சரியான வேங்க எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் கீழேயே போட்டாருங்க. லோ கேப்டாக போட்டிருக்காரு. ஸோ வேரியேஷன் இங்கே நவீன் பாபுக்கு காட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிருக்காரு. தேர்ட் ஒன் உடம்புல பட்டு போயிருக்கு. அங்கே பவுண்ட்ரிக்கான சான்ஸா? எஸ் பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. ஃபோர்த் ஒன் பெரிய சுற்று ஸ்டம்புக்கு மேலே வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டாட் பால் கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க. இங்கே ஃபீல்டரே இல்லை. ஐயோ சாரி பழனி என்ன மாற்றி வச்சுருக்காங்க. விக்கெட். ஸோ பவுண்ட்ரி அடித்த பேட்ஸ்மேன் அதே ஓவரில் விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா குமரேசன். பிரசனாவோட லாஸ்ட் 1 more பால். ஸ்லோ புல் டசன பால் ட்ரையில் தட்டி விட்டு ஒரு ரன் ஓட்டாங்க. இந்த ஒரு ரனோட 7வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் எதிர்த்து அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சானு பார்த்தா விக்கி நல்ல டேக்கை நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. அனதர் ஒன் விக்கெட்டை இழக்கிறாங்க. இதோட அனைத்து விக்கெட்டையும் இழந்திருக்காங்க கலப்பக்காடு கேசிசி. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் ஃபைனலுக்கு முன்னேறி போகிறாங்க. இங்கே இதோட ஃபைனலுக்கு முன்னேறி போயிருக்காங்க.